இந்த வருடம் தவறான வாதங்களும் தக்க பதில்களும் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், ஒரு இறை தூதரை நம்முடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், ஒரே ஒரு புத்தகத்தை நம்முடைய வேதமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், கொள்கையிலும் கோட்பாடுகளிலும் வணக்க வழிபாடுகளிலும் பலவாறாக நாம் பிரிந்து கிடக்கிறோம். நமக்கு அல்லாஹ் ஒருவனாக இருந்தாலும் நமக்குள்ள ஒரே மாதிரியாக அவனை நம்ம புரிந்து வைத்திருப்பவர்களாக இல்லை. நம்ம எல்லாருக்கும் வேதம் திருக்குரானாக இருந்தாலும் எல்லாருமே அதை ஒரே மாதிரியாக புரிந்து நடக்கக்கூடியவர்களாக இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த சமுதாயத்தில் இஸ்லாத்தின் பெயராலேயே நமக்குள்ள பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. இந்த தவறான கருத்து வேறுபாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒவ்வொரு சாராருமே தாங்கள் சொல்வது தான் சரி ஒரு கருத்தை வைத்திருப்பார்கள். அவங்க கருத்து தான் சரி என்பதற்கு சில வாதங்களையும் சில ஆதாரங்களையும் கைவசம் வைத்திருப்பார்கள். கூடும் என்று சொல்லக்கூடியவன் ஒரு ஆதாரத்தை காட்டினால், கூடாது என்று சொல்லக்கூடியவன் வேற ஒரு ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுவான். அப்போ இது ஹலால் என்று சொல்வதற்கு ஒருத்தன் ஆதாரம் காட்டினால், இல்லை இல்லை ஹலால் இல்லை என்பதற்கு இன்னொருத்தன் கொண்டு வந்து ஆதாரம் காட்டுறான். அப்போ ஒவ்வொரு விதமான முரண்பாடான கொள்கைகளை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு சாராரும் ஒரு குரான் வசனத்தையோ அல்லது ஒரு நபிமொழியோ ஆதாரமாக எடுத்து காட்டி தாங்கள் செய்வது சரிதான், தாங்கள் கரெக்டாகத்தான் நடக்கிறோம் என்று நியாயப்படுத்தி கொள்கிறார்கள். அப்போ ஆனால் கண்டிப்பாக இது எல்லாம் சரியாக இருக்குமா? ஹலால் என்று சொல்வது சரியாக இருந்தால் ஹராம் என்று சொல்லக்கூடிய தவறாகத்தான் இருக்கும். ரெண்டும் சரியாக இருக்காது. கூடும் என்று சொல்வது தான் அல்லாஹ்விடத்தில் சரியானதாக இருந்தால், கூடாது என்று சொல்வது நிச்சயமாக அது தவறாகத்தான் இருக்க முடியும். அப்போ முரண்பட்ட மாறுபட்ட 2, 3, 4 செய்திகள் நாலுமே சரியானது என்று நம்ம நினைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை குழப்பி விட்டான் என்ற அர்த்தம் வந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தெளிவில்லாமல் உளறி சென்று விட்டார்கள் என்கிற கருத்து அதிலிருந்து வந்துவிடும். ஆனால் நம்ம பார்க்கிறோம், எந்த கொள்கையில் உள்ளவனாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டத்தான் செய்யலாம். நம்ம எந்த ஒரு பிதத்துகள் அனாச்சாரங்கள் சிறுக்கு என்னென்ன சொல்லி கொண்டிருந்தாலும் அதெல்லாம் சரிதான், ஏன் அதை செஞ்சால் என்ன, இதிலேருந்து இந்த அர்த்தம் வருது, அதிலிருந்து இந்த அர்த்தம் வருது என்று சொல்லி அவரவருடைய செயல்களை நியாயப்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதை பார்க்கிறோம். இதை முதல்ல நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இப்படி மாறுபட்ட முரண்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உண்மையாக இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று தான் சரியாக இருக்க முடியும். இவ்வளவு கருத்துக்களில் ஒரு விஷயத்தில் 10 கருத்தோ 5 கருத்தோ 7 கருத்தோ 2 கருத்தோ மாறுபட்டதாக இருக்குமே, ஆனால் கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு ஒன்று தான் சரியானதாக இருக்க முடியும். இதை நீங்கள் முதல்ல மனசில் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாத்திரம் இல்லை, மனிதர்களுடைய பேச்சுக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி. ஒரு ஆள் செத்துட்டாருங்கிறோம், ஒரு ஆள் சாவலைங்கிற ரெண்டு உண்மையாக இருக்குமா? செத்துட்டாருன்னா அது உண்மையாக இருக்கும். செத்துட்டார் என்பது உண்மையாக இருந்தால் சாகவில்லை என்று சொல்வது பொய்யாயிரும். சாகலைங்கிறது உண்மையாக இருந்தால் செத்து விட்டார்னு சொல்லக்கூடிய செய்தி பொய்யா போயிடும். ரெண்டும் உண்மையாக இருக்க முடியுமா? அது இருக்கவே முடியாது. அப்போ நம்ம முரண்பாடாக என்ன செய்கிறோம், நம்ம கருத்துக்களை வச்சுருக்கிறோம். கூடும் கூடாது, ஆமாம் இல்லை, ஹலாலு ஹராமு, இப்படி எல்லாம் நேருக்கு மாறாக நம்ம சொல்லுவோமே. ஆனால் அது மட்டும் இப்படி சரியாக இருக்கும்? மனிதன் சொல்லுகிற பேச்சிலேயே ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குமே. ஆனால் இரண்டில் ஏதோ ஒன்று தான் உண்மையாக இருக்கணும்னு நம்ம அறிவு சொல்லும் பொழுது, நம்மளையெல்லாம் விட அந்த அறிவை தந்திருக்கிற படைத்த ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தில் இதுவும் சரி அதுவும் சரி இருக்குமா? நமக்கு தான் விளக்க தெரியாது, நமக்கு தான் பேச தெரியாது. உன்னோட ஒன்று சொல்லி தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்லிடுவோம். படைத்தவனுக்குமா பேச தெரியாது? அவனை மாதிரி யாருக்கு பேச தெரியும்? அவனை மாதிரி யாருக்கு தெளிவுபடுத்த முடியும்? அப்போ இந்த மார்க்கத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் முரண்பட்ட கருத்துக்களுக்கு இடமே கிடையாது. ஆனாலும் அவர்கள் குர்ஆன் ஹதீஸ்களை எடுத்து காட்டுவார்களே, ஆனால் அதை நுணுக்கமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்தீர்களே, ஆனால் அந்த ஆதாரத்திற்கும் அவங்க கருத்துக்கு சம்பந்தம் இருக்காது. சம்பந்தமில்லாத ஒரு வகையில் அந்த வசனத்தை திருப்பி, சம்பந்தமில்லாத வகையில் அந்த ஹதீஸை திசை திருப்பி வளைத்து
அவங்க தங்கள் செயலை நியாயப்படுத்தினார்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். இதை விளக்குவதற்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? தவறான வாதங்களும் தக்க பதில்களும், என்னென்ன ஒரு தவறான கொள்கைகளை வைத்துக்கொண்டு இதுதான் சரி என்று வாதிடுகிறார்கள், அது எப்படியெல்லாம் அது தவறாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தணும். இதிலிருந்து மக்களை கிளியர் பண்ணணும். அப்போதான் முரண்பாடற்ற ஒரு சமுதாயமாக நம்ம உருவாக முடியும் என்பதற்கு இந்த தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். இதில் இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது, நம்முடைய சமுதாயத்தில் நிறைய விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் வருது. இந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் ஒன்றுபடுத்துவதற்காக பலவிதமான முயற்சிகளை பலரும் மேற்கொள்கிறார்கள். ஒற்றுமை கூட்டம் என்று என்ன செய்கிறாங்க? ஒற்றுமைக்கான ஆலோசனை கூட்டம், அல்லது ஒற்றுமைக்கான வழிகாட்டி கூட்டம், ஒற்றுமைக்கான செயல் திட்டம், இப்படியெல்லாம் கூடியிருக்கிற காட்சியை பார்க்குறோம். இதெல்லாம் எது சம்பந்தமாக இருக்கிற நீங்கள் பார்க்குறீங்க? யார் எம்எல்ஏவாக போகிறதுங்கிறதுக்கு தலைப்பில் கருத்து வேறுபாடு வந்தால் அதை கூடி ஒத்துமையான ஒரு கருத்து வருவதற்காக பேசுவார்கள். யார் அந்த பதவியை வாங்கிறது, யார் இந்த பதவியை வாங்கிறது, யாருக்கு எத்தனை சீட்டு கொடுக்கறது, யார் அதை முன்னிலை வகிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் நமக்குள்ள கருத்து வேறுபாடுகளை நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம். ஒவ்வொரு இயக்கமும் நான் தான் பெருசுன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதனால் பிரிந்து கிடக்கிறார்கள். ஒன்றுபடுத்துவோம். இதை பற்றி எல்லாரும் சிந்திக்கிறார்கள். இதை பற்றி நமக்குள்ள உள்ள பதவி ஆசை, பணத்தாசை, புகழ் ஆசை, இதனால் நமக்குள்ள பிறவுகள் கிடக்கிறத இதை சரி பண்ணுவதற்காக வேண்டி பலரும் பலவிதமாக முயற்சிகள் மேற்கொள்கிறார்கள். ஆனால் யாராவது மார்க்கத்தில் பிரிஞ்சு கிடக்கிறமே அதை ஒன்றாக்குறது என்னன்னு யாராவது பேசுனாங்களா? எதை பேசணும்? நீ எம்எல்ஏ போகிறதா நான் எம்எல்ஏ போகிறதா எப்படி பங்கு வச்சுக்கிடுவோம், அதற்கு பேசுகிறார்கள். அல்லது டிசம்பர் 6க்கு என்ன மாதிரி போராட்டம் நடத்தலாம் என்பதற்கு கூட கூடி அவர்கள் பேசுகிறார்கள். நீ தொழுகிறது சரியா, நான் தொழுகிறது சரியா, நீ இறைவனை புரிந்து வைத்திருக்கிறது சரியா, நான் இறைவனை புரிந்து வைத்திருப்பது சரியா என்று தீன் விஷயத்தில் நமக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்க, அதைத்தானே முதல்ல சரி பண்ணணும். துன்யா விஷயத்தில் உள்ள கருத்து வேறுபாடை சரி பண்ணாட்டி பயங்கரமான கேடெல்லாம் வராது. இவனுக்கு பேர் அவன் இருந்துட்டு போகிறான், அவனுக்கு பேர் இவன் இருந்துட்டு நமக்கு என்ன, இவன் எம்எல்ஏ போனேன்னு அவன் எம்எல்ஏ போன நமக்கு என்ன, இதில் போட்டு அடித்து கொள்ளுகிற காரணத்தினால் நமக்கு பாரதூரமான பயங்கரமான விளைவுகள்லாம் ஏற்பட்டு போயிருமா? ஏற்படாது. ஆனால் தீனில் மறுமை விஷயத்தில் நம்ம பிரிஞ்சு கிடக்கலாமா? கொள்கையில் பிரிஞ்சு கிடக்கலாமா? அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லும் பொழுதெல்லாம் இதில் தான் பிரியாதியேங்கிறான். அல்லாஹ் குரானில் என்ன சொல்கிறான்? இந்த கருத்து வேறுபாடை உண்டாக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செய்கிறத நியாயப்படுத்தி கொண்டு நீங்கள் தீனை பிரிச்சிடாதீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால், வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வக்தலஃபு மின்பாதி மாஜாஅத்துஹுமுல் பையினாத், தெள்ளத் தெளிவான ஆதாரங்களும் சான்றுகளும் வந்த பிறகு பிரிந்து கருத்து வேறுபாடு கொண்டு விட்டார்களே அவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். எந்த கருத்து வேறுபாடு எல்லாம் சொல்கிறான்? தெள்ளத் தெளிவான சான்றுகள் எல்லாம் வந்த பிறகு, ஆதாரங்களை காட்டின பிறகு, நீ காட்டிக்க நான் இதில் தான் இருப்பேன், நீ காட்டின ஆதாரத்தை நீயே வச்சுக்க, நான் இந்த மாதிரி தான் இருப்பேன் என்று சொல்லி தீனில் பிரிந்து விட்டு கருத்து வேறுபாடு கொண்டு விட்டார்களே அவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அப்படி ஆனால் உலாயிக்கலகும் அதாபுன் அலீம், அவங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது, வேதனை இருக்கிறது. 3வது அத்தியாயத்தில் 105வது வசனத்தில் அல்லாஹ் எச்சரிக்கிறான். அதாவது தீனில் தான் நீங்கள் பிரிஞ்சிடக்கூடாது. துன்யாவில் என்ன செய்யலாம்? இந்த வீட்டை யார் வச்சுக்கிறது, நீ வச்சுக்க நான் வச்சுக்க, போ எவனா வச்சுட்டு போ, ஒருத்தன் விட்டு கொடுத்து கூட போயிடலாம். இந்த சொத்து யாருக்கு சொந்தம், இந்த பேனா யாருக்கு சொந்தம், இந்த பள்ளிவாசல் யார் முத்தவள்ளி, இந்த சண்டை வருதா, நீ இருந்துட்டு போ, நீ இருந்துட்டு போயிடல. என்ன இதில் மேட்டுறது? எதில் பிரிஞ்சிடக்கூடாது? அல்லாண்டா யாரு அதை ஒரே மாதிரியாக முடிவு எடுக்கணும். ரசூல்னா யாரு ஒரே மாதிரி முடிவு எடுக்கணும். சொர்க்க நரகண்டா என்ன ஒரு மாதிரியான முடிவு எடுக்கணும். தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜினா எப்படி ஒரு மாதிரியாக முடிவு எடுக்கணும். தீனில் பிரிஞ்சிடாதீங்க நல்லா சொல்லி காட்டலாம். பிரிகிற மாதிரி இந்த மார்க்கத்தில் அடிப்படை இல்லாதனால அப்படி சொல்லி காட்டலாம். பிரிகிற மாதிரி உளறி இருந்தால் அப்படி சொல்ல மாட்டான். பிரியக்கூடாத வகையில் தெள்ளத் தெளிவாக ஒரு கருத்தை சொல்லக்கூடிய வகையில் இந்த மார்க்கம் இருந்த காரணத்தினால தான் சான்று தெளிவாக தாண்டா இருக்குது, நீ தாண்டா பிரிஞ்சுட்டேங்கிறான்ல. மின்பாதி மாஜாஅத்துஹுமுல் பையினாத், தெள்ளத் தெளிவான சான்றுகளை உனக்கு தூக்கி போட்ட பிறகு முன்னாடி பிரிஞ்சு போனாங்களே அந்த மாதிரி இந்த உம்மத்தில் உள்ளவங்க பிரிஞ்சிடாதீங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6வது அத்தியாயத்தில் 159வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும், யார் தங்களுடைய தீனை பிரித்து விட்டார்களோ,
பிரிவினைங்கிறது அல்லாஹ் பார்வையில் தீன் மட்டும்தான். துன்யாவில் பிரிவினை வரலாம், அது ஒரு மேற்றாவே அல்லாஹ் எடுத்துக்கொள்ளவே இல்லை. எதை மேற்றா எடுத்துக்கிறான்? தீனில் பிரிஞ்சிடக்கூடாது, ஒரு தீனாக இருக்க வேண்டும். இஸ்லாம் என்ற பெயரில் ஒரு கொள்கை ஒரு மார்க்கம் தான் இருக்க முடியுமே தவிர அதுவும் இஸ்லாம் இதுவும் இஸ்லாம்ங்கிறது இடம் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லதீன ஃபர்ரகூ தீனஹும், தங்களுடைய தீனை பலவாறாக யார் பிரித்து விட்டார்களோ, வகானூ ஷியஅன், பல குழுக்களாக மாறிவிட்டார்கள். இதனால் தீனை பிரிச்சுக்கிட்டு அதனால பல இயக்கங்களாக பல குழுக்களாக மாறிவிட்டார்களோ, லஸ்த மின்ஹும் ஃபீ ஷைஇன், அவங்களோட நபியே உனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. தீனை பிரிச்சுட்டான்னு சொன்னா அவன் உம்மத்தை முகமதியா இல்லை, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். யாரு தீனில் பிரிச்சுட்டு போறாங்க பாருங்க, ஒரு தீனாக்க முயற்சி பண்ணணும், ஒருத்தர் பண்ண மாட்டேங்கிறான். எந்தெந்த ஒற்றுமைக்கெல்லாம் பேசுகிறார்கள், நமக்குள்ள இவ்வளவு கருத்து வேறு எடுக்கவங்க பேசுவோங்க, ஒரு கொள்கைக்கு வந்துடுவோங்க. நீங்க சொல்றது சரியா இருந்தா நாங்க விட்டுருவோங்க, நாங்க சொல்றது சரியா இருந்தா நீங்க விட்டுருங்கன்னு சொல்லி கூப்பிடுறோமே. 25 ஆண்டுகளாக இந்த அழைப்பு, அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பை நாம விட்டு கொண்டிருக்கிறோம். யாரும் தீன் விஷயத்துல அதெல்லாம் எங்க அப்பன் பாட்டன் சொன்னதுதான். உலக விஷயத்துல முத்தவள்ளி போஸ்ட்டுக்கு பேசினா வாங்க பேசிக்கிறோம், நீ முத்தவள்ளியா நான் முத்தவள்ளியா, ஒரு தடவை நீ இருக்கேன் ஒரு தடவை நான், எதுக்கு ரெடியா இருக்கிறார்கள்? எதுக்கு ரெடியா இல்லை? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பத்தி பேசுறதுக்கு நீ வச்சுக்கிற மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கமா, நான் வச்சுக்கிற மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கமா, அதை ஃபைசல் பண்ணோம் வா, வரமாட்டேங்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லதீன ஃபர்ரகூ தீனஹும், யார் தங்களுடைய தீனை பலவாறாக பிரித்து வகானூ ஷியஅன், பல கூட்டங்களாக குழுக்களாக மாறிவிட்டார்களோ, லஸ்த மின்ஹும் ஃபீ ஷைஇன், முகமதே அவங்களோட உனக்கு எந்த உறவும் இல்லை. இன்னமா அம்ருஹும் இலல்லாஹ், அவங்கள கவனிக்கிறது ஏன் எல்லாம் பார்த்துக்கிறவங்களே. தீனை பலவார பிரிச்சாங்களே, அவங்க மேற்ற நம்மகிட்ட விட்டுரு அல்லாஹ் சொல்றான். சும்மா யுனப்பியுஹும் பிமா கானூ யஃபாலூன், அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்ததை நான் விளக்குறேன், அங்கே வச்சு விளக்குறேன். இங்கே விளக்கும் போது புரியலைங்கிறான்ல, அங்கே வச்சு நிப்பாட்டிக்கிட்டு என்ன செய்வான் அல்லாஹ்? ஏன்டா இவ்வளவு தெளிவாக சொன்னனே, இதுக்கு மாத்தமா ஒன்றை சொல்லிக்கிட்டு என் பேரில் சொன்னீன்னு என்ன செய்வான் அல்லாஹ்? விளக்குவான்னா பாடம் நடத்துவானா? புடிச்சு நரகத்தில் போடுவான்னு அர்த்தம். விளக்கிட்டு சும்மா விடுவானல்ல, நீ செஞ்ச தப்புண்டு விளக்குன பிறகு அதுக்குள்ள பனிஷ்மெண்ட் கொடுப்பானா இல்லையா? நான் விளக்கிக்கிறவன், அவனை இங்கே விட்டுரு, அவனுக்கு நான் தெளிவுபடுத்துறேன், அவனுக்கு நான் கிளாஸ் நடத்துறேன், பாடம் நடத்துறமாங்கல்ல, தண்டிக்கிறதுக்கு அந்த வார்த்தையை சொல்லுவாங்க எல்லா பாஷையிலையும். நான் பாடம் நடத்துறேன், தக்க பாடம் கற்பிப்போம், அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறான்? நான் பாடம் கற்பிக்கிறேன் அவனுக்கு, விடுவன அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 6வது அத்தியாயத்தில் 159வது வசனம் சொல்லுறான். அப்போ நம்ம எதில் கவனமாக இருக்கனே? மார்க்கம் அவன் சொன்னாலும் சரி இவன் சொன்னாலும் சரின்னு இருக்கவே கூடாது. அலசி துருவி ஆராய்ந்து ஒன்று சரிங்கிற முடிவுக்கு வந்தாக வேண்டும். தீனை பிரிக்க இடம் கொடுக்கக்கூடாது. இதுவா அதுவான்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். எவ்வளவுதான் குழப்பினாலும் இது சரியா அது சரியா என்று கண்டுபிடிக்க ஏற்ற வகையில் தான் இந்த மார்க்கம் இருக்கிறது. இதை நீங்கள் முதலில் நம்ப வேண்டும். அதே மாதிரி 6வது அத்தியாயத்தில் 153வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய ஒரே வழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட போய் எப்படி சொல்றான் அல்லாஹ்? அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இது என்னுடைய ஒரே வழியாகும். ஃபத்தபிஊஹு, அந்த ஒரு வழியைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉ சுபுல, பல வழிகளை பின்பற்றி விடாதீர்கள். ஒரு வழி தான், ஒரு ரோட் தான், ஒரு பாதை தான் இருக்குது. உலகத்துக்குன்னா நிறைய பாதை இருக்கலாம். விழுப்புரம் எப்படி போகலான்னு கேட்டால் அப்படி திண்டிவனத்துலையும் போகலாம், அல்லது ஈசிஆர்லையும் போகலாம், அல்லது சந்து பொந்தில் புகுந்தும் போகலான்லாம் உலகத்துக்கு சொல்லலாம். அங்கே போகிறதுக்கு இருக்கிற ஒரே ரூட்டு தான். மறுமைக்கு போகிறதுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இருக்கிற பாதை என்னது? ஒரு பாதை தான். அது நபிகள் நாயகம் நடந்து சென்ற அந்த ஒரு பாதை தான். வன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய ஒரே பாதையாக இருக்கும். ஃபத்தபிஊஹு, அந்த ஒரு பாதையை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉ சுபுல, பல பாதைகளை பின்பற்றி விடாதீர்கள். அப்படி பின்பற்றினால் ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலிஹி, அவனுடைய ஒரு பாதையை விட்டு உங்களை மாத்திரும். நீங்க பல பாதைக்கு போனீங்க என்று சொன்னா மெயின் ரோட்டை விட்டுருவீங்க. கரெக்டாக உங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய பாதையிலிருந்து தடுமாறி போய் வேற எங்கேயாவது போயிடுவீங்க. மார்க்கத்துக்கு பல பாதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி, இதை உங்களுக்கு நான் வசியத்தா சொல்றேங்கிறான். வசான வசியத்துங்கிற வார்த்தை எல்லாம் போடுறோம். வசியத்துனா என்ன? முக்கியமான ஒரு விஷயத்தை மரண தருவாயில் ஒருத்தன் சொல்லுவானே, எங்கெங்க என்னென்ன புதைச்சி வச்சிருக்கிறேன், புதையல் எங்கே இருக்குது, கடையானு கொடுத்துருக்குறேன், எல்லாத்தையும் அப்போ தான் சொல்லுவான் முக்கியமான விஷயங்களை. அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அடே தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி, நான் இதை வசியத்து மாதிரி நல்லா மோதா போக மாட்டான்.
வசியத்துக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போமோ அதுக்காக வேண்டி அந்த வார்த்தையை எல்லாம் போட்டு சொல்கிறான். நான் இதை உனக்கு வசியத்தாகவே செய்கிறேன், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடைய மக்களாக மாறுவதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு மார்க்கம் தான், பல மார்க்கம் கிடையாது. நீங்கள் பல மார்க்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவனுக்கு ஒரு மார்க்கம், அவனுக்கு ஒரு தொழுகை, இவனுக்கு ஒரு தொழுகை என்று நீங்கள் பல மார்க்கமாக பிரிந்து கிடக்கிறீர்கள். அது இல்லை, ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும் என்று அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி யார் தீனை பலவார பிரிச்சுட்டாங்களோ அவங்கள நம்ம உலகத்தில் முஸ்லீம் கணக்கில் தான் வச்சுருக்கிறோம். 72 கூட்டத்தையும் நம்ம என்ன கணக்கில் வச்சுருப்போம்? இடஒதுக்கீடு வேணும்டா எல்லாரும் முஸ்லீம்களை வாங்கன்னு கூப்பிட தான் செய்கிறோம். உலகத்தில் அப்படித்தான். ஆனால் மார்க்கத்தை பலவாறாக பிரித்தவர்கள் அல்லாவிடத்தில் முஷ்ரிக்குகள் பட்டியலில் போயிடுவாங்க. இவங்க இணை கற்பிக்கிற அவசியம் கிடையாது. மார்க்கம் பலவாறாக இருக்கலாம்னு ஒருத்தன் சொல்லிவிட்டால் என்ன செய்யணும்? இதுதான் சரின்னு நம்பணுமே தவிர அதுவும் சரி இதுவும் சரி இதுவும் சரின்னு சொல்லிவிட்டார்களே. ஆனால் இவங்க யாருன்னா அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறவங்க. அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், ஒலா தக்கூனு மினல் முஷ்ரிக்கீன், இணை கற்பிக்கக்கூடிய கூட்டத்தில் நீங்கள் சேர்ந்துடாதீங்க. இணை கற்பிக்கிறவன்னா யாரு? பல பேர் இருக்கிறான். இந்த இடத்துல அதை அல்லாஹ் சொல்லலை, ஒரு ஆளை சொல்லி காட்டுறான். ஒலா தக்கூனு மினல் முஷ்ரிக்கீன், இணை கற்பிக்கிற கூட்டத்தில் நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள். யாரை சொல்லணும்னு விளங்குதா? அல்லாஹ் சொல்றான், மினல்லதீன ஃபர்ரகு தீனஹும், தீன பலவார பிரிச்சுட்டான். அவனை தான் சொல்றேன். தீனை வச்சுக்கிட்டு பலவார பிரிக்கிறான் பாருங்க. அப்படி பிரித்து தெளிவாக எழுதி போடுறாங்க. 4 மதுகப்பை சேர்ந்தவர்கள் தான் இது வரணும், 4 சரிங்கிறான். அட 1 சரி 3 தப்புன்னா சொல்லணுமா இல்லையா? அவனே என்ன செய்யறான்? எப்படி பிரிக்கிறான்னா 4 சரிங்க, 4 எப்படி சரியா இருக்கும்? ஒன்று சாபி சரின்னா ஹனபி தப்புண்டா சொல்லணும்ல, ஹனபி சரின்னா சாபி தப்புண்டா சொல்லணுமா இல்லையா? 4 வகையான கொள்கை, 4 வகையான வழிபாட்டு முறை, 4 வகையான தொழுகை, 4 விதமான அகீதா இருக்கக்கூடிய நேரத்தில் 4 போட்டு என்ன செய்யறான்? இந்த 4 இருக்கணும், 4 சரின்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? மினல்லதீன ஃபர்ர, நான் இணை கற்பிக்கிறவன் இங்க சொல்றது யார தெரியுமா? மினல்லதீன ஃபர்ரகு தீனஹும், தங்கள் தீனை பலவாறாக பிரிச்சுட்டாங்களே மார்க்கத்தை, அவனைத்தான் சொல்றேன். பிரிச்சு கானு ஷியஅன், பல பிரிவுகளாக ஆகிவிட்டார்களே, அந்த இணை கற்பிக்கிற கூட்டத்தில் சேர்ந்துடாத. ஒரு மார்க்கத்துக்கு வந்துரு, பல மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத, ஒரே மார்க்கத்தை வந்து விடு என்று சொல்லிவிட்டு, குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், ஒவ்வொரு கூட்டத்தாருமே அவன்கிட்ட இருக்கிறதுல மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஷாபி கரெக்டாக தான் இருக்கிறோம், நம்ம சாதுலியா தரிக்கா கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது. அவன் அவன் எதில் இருக்கிறானோ அதில் சந்தோஷத்தில் இருந்து கொண்டிருக்கிறான். அது கிடையாது, அவன் இருக்கிறபடி நடக்கிறதுக்கு இந்த மார்க்கம் வரல, அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னபடி நடக்கிறதுக்கு மாத்திரம்தான் இந்த மார்க்கம் வந்திருக்கிறது என்று அல்லாஹ் 30வது அத்தியாயத்தில் 31, 32 வசனங்களில் இதை சொல்கிறான். இணை கற்பிக்கிறவர்களா யாரை சொல்கிறான்? மார்க்கத்தில் பல பிரிவு இருக்கலாம் இவன் சொல்லிவிட்டானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறான். நிறைய பேர் இணை கற்பிக்கிறான், இவனும் அதில் சேருவான். யாரு? மார்க்கத்தை பலவாரா பிரிக்கக்கூடியவனும் இணை கற்பிக்கிறவன் என்று சொல்லிக்கிறான். அதே மாதிரி 42வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது நமக்கு மட்டும் உள்ளதில்லை, முந்தின நபிமார்களும் இப்படி தாப்பா சொன்னேன். ஒரு மார்க்கம் தான், மூசா நபி கொடுத்த மார்க்கம் ஒரு மார்க்கம் தான், அவர் பின்பற்றினவன் 72 போயிட்டான். ஈசா நபி கொடுத்தது ஒரு மார்க்கம் தான், நூஹ் நபி கொடுத்த ஒரு மார்க்கம் தான். எந்த நபிக்கும் 4 மார்க்கத்தை நான் கொடுக்கவே இல்லை, நான் சொன்னது ஏதாவது ஒரு மார்க்கம் தான். அல்ல எப்படி சொல்றான்னா, ஷரஅ லக்கும் மினத் தீனி, இந்த தீனில் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். மா வஸாபிஹி நூஹன், நூஹ் நபிக்கு எதை இறைவன் வலியுறுத்தி சொன்னானோ, வல்லதி அவ்ஹைனா இலைக்க, உனக்கு எதை வலியுறுத்தி சொன்னோமோ, ஒமா வஸைனா பிஹி இப்ராஹிம், இப்ராஹிம் நபிக்கு எதை வலியுறுத்தி சொன்னோமோ, ஓ மூசா ஓ ஈசா, மூசா நபிக்கும் ஈசா நபிக்கும் எதை வலியுறுத்தி சொன்னோமோ அதைத்தான் உங்களுக்கும் சொல்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நூஹ் நபிக்கு சொன்னதை உனக்கு வகையாக தந்திருக்கிறேன்னு இந்த குரானில், அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னனே அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறான். என்ன தெரியுமா? அன் அகீமுத்தீன, தீனை நிலைநாட்டுங்கள், தீனில் பிரிந்து விடாதீர்கள். தீனில் ஃபீஹிங்கிற விட்டுருவாங்க மொழிபெயர்க்கும் போது, தீனை நிலைநாட்டுங்கள் பிரிந்து விடாதீர்கள். சாதாரண பிரிகிறது அப்படி கொண்டு வந்துடுறது. குரான் அப்படி இல்லவே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? அன் அகீமுத்தீன, தீனை நிலைநாட்டுங்கள், தீனில் அதில் பிரிந்து விடாதீர்கள். தீனில் தான் பிரியக்கூடாது, வேற எதில் வேணாலும் பிரிஞ்சுட்டு போ, வடக்கு தெருவு தெற்கு தெருவுன்னு பிரிஞ்சுட்டு போ, மண்ணடி 7 மில்ஸ்ன்னு பிரிஞ்சுட்டு போ, தப்பு கிடையாது. எதில் பிரியக்கூடாது? தீனில் பிரிஞ்சிடக்கூடாது.
தீனில் உலகத்தில் எங்கே நீ இருந்தாலும் சரி ஒரு தீனு தான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தீனை நிலைநாட்டுங்கள், அதில் பிரிஞ்சு விடாதீர்கள் என்று. 42வது எதுக்கு இதெல்லாம் பேசிக்காக பீடிகையாக சொல்கிறோம் என்று கேட்டால், தவறான வாதங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் விளங்கிக்கணும். தவறு நிச்சயமாக ஒன்று தவறாத்தான் இருக்கும், முரண்பட்ட பல விஷயங்கள் சரியாக இருக்க முடியாது. அது எப்படி ஒரு சாரார் சொல்வது சரி, மறு சாரார் சொல்வது எப்படி தவறுன்னு விளக்கும் போது உங்களுக்கும் தெரியும், தெளிவுபடுச்சு. அதுக்கு முன்னாடி அடிப்படை நீங்கள் என்ன விளங்கிக்கிறேன்னு, ஓஹோ பிரியக்கூடாது, மார்க்கத்தில் பிரிவினை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். 2 விஷயம் குழம்பிருச்சா அதே வேலையாக கிடந்து இதோ அதோன்னு முடிவுக்கு வந்து விட வேண்டும். எஸ்னோண்டு அதன் அனைத்து விவாதத்துக்கும் உட்படுத்தி உங்களை தயார்படுத்தி, உங்கள்கிட்ட தவறான கொள்கை இருக்குது, அது சரி நீங்கள் நினைக்கிறீங்க, நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கக்கூடாது. உங்களை எவன் எதிர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான்னு அவன் போய் பேசணும், உங்கள் வாதத்தை அவன்கிட்ட எடுத்து வைக்கணும், அவன் சொல்கிற நீங்கள் கேட்கணும், மரா நீங்கள் எடுத்து அவன் கேட்கணும். இப்படி ஒரு 10 சிட்டிங்கு 20 சிட்டிங்கு அதுக்கெல்லாம் உங்களை தயார்படுத்திட்டு உட்கார்ந்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ஒன்றா கரைஞ்சி ஒன்று வந்துடும். ஒன்று அவன் தன்னுடைய நிலையை மாற்றிக்கிடுவான், அதில் நீங்கள் போய் அந்த விவாதத்துக்கு தயாராக இருக்கிறது இல்லை, உங்களுடைய டிஸ்கஸ்க்கே உங்களை வந்து உட்படுத்தி கொள்வது கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு கருத்தை மண்டையில் ஏற்றிக்கிடுவீங்க, அதுலேயே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. இந்த தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கருத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் வந்து சொல்லுங்கள், உங்கள் கருத்து சரியாக இருந்தால் ஏற்றுக்கிறோம், நாங்கள் ஆன்சர் பண்ணுறோன்னு சொல்கிறோமா இல்லையா? இப்படி மற்றவர்கள் சொல்ல மாட்டேன்னு என்கிறார்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய கடமை என்ன, ஒரு கருத்தில் இருந்தவொன்னு அதில் உட்காந்துடாம மாற்று கருத்து உள்ளவங்கள்ட்டலாம் போய் பேசணும். ஒரு தடவை பேசக்கூடாது, திருப்பி திருப்பி பேசணும். பேசிக்கிட்டு வர கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வந்து, ஆஹா நம்ம ராங்கலையில் இருந்திருக்கிறோம், தவறான வாதங்களை வச்சுல இவ்வளவும் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறோம், ஒவ்வொன்றுக்கு அவங்கள்ட்ட ஆன்சர் இருக்குதே, ஒவ்வொன்றுக்கு சரியான பதில் தர்றாங்களே அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும். அதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், பிரிந்து கிடக்கிறாங்கல்ல பல குழுக்களாக, அது காரணமே என்னன்னு கேட்டால் மனம் முரண்டு பிடிவாதம் தான். அவனுக்கு விருப்பம் கிடையாது. என்ன விருப்பம் கிடையாது? நம்ம தீனில் ஒன்று ஆகணும்னு விருப்பம் இருந்தால் அதுக்காக மெனக்கண்ணுமா இல்லையா? எப்படி மெனக்கடனே? எத்தனை கருத்து உள்ள எல்லாத்தையும் போ, மதுகப்பு கிட்ட போ, இந்தாப்பா மதுகப்பு சரின்னு சொல்லு, அதில் உள்ள நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லு, நீ கேட்குறக்கு நான் சொல்கிறேன்னு போகணும். நம்ம பதில் சொல்ல முடியாத அளவுக்கு மதுகப்புக்காரன்ட்ட பதில் அள்ளி போட்டான்னு சொன்னால் இதை விட்டுட்டு மதுகப்பில் சேர்ந்துருங்க, ஒன்று தானே சரியாக இருக்க முடியும். நான் என்ன சொல்கிறேன், ஆதாரங்கள் வாதங்கள் அள்ளி போட்டான்னு சொன்னால் இதுல ஏன் இருக்கிறீங்க? கண்ணை மூடிட்டு இருக்கக்கூடாது, இதுலேயும் போங்க, அதுலேயும் எல்லாத்துலேயும் போங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன செய்யணும், கடைசியாக ஒரு முடிவுக்கு வருவீங்கல்ல, அப்போ தான் தீனை ஒன்றாக்க விரும்புகிறோன்னு அர்த்தம். நம்ம என்ன செய்கிறது இல்லை, எனக்கு எங்கள் அப்பன் சொன்னது, பாட்டன் சொன்னது, அஜர்த்து சொன்னது போதும், நான் இருப்பேன், அதை மாற்றிக்கிற மாட்டேன், அதிலே தான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இவங்க என்ன பதில் அதை வச்சுக்கிறாங்க கூட நான் வந்து காது கொடுக்கவே மாட்டேன். மாற்று கருத்து உடையவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்பதற்கு காதை கொடுத்து கேட்க கூட நான் ரெடியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறாங்களே. இது வந்து காரணம் என்னன்னு கேட்டால் அது அல்லாஹ் சொல்கிறான், ஒமா தஃபர்ரகு, இவர்கள் தீனிலே பிரிந்து போகவில்லை, இல்லா மிம்பாதி மாஜாஹுமுல் இல்மு, இல்மு வந்த பிறகுதான், இல்மு ஞானம் வந்த பிறகே தவிர இவர்கள் பிரியவில்லை. எதனால் பிரிந்தார்கள் என்றால் பகயம் பைனஹும், அவங்களுக்கு மத்தியில் உள்ள காழ்ப்புணர்வு காரணமாக. நல்ல தெரியும் குர்ஆன் ஹதீஸுங்கிறாங்க, அது கரெக்டு தானே, நம்ம குர்ஆன் ஹதீஸில் இல்லையே, எல்லாரும் கரெக்டாக தெரியும், ஆனாலும் காழ்ப்புணர்வு என்ன சொல்லுது, இவன் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டால் நம்ம இவ்வளோ காலம் சொன்னது என்ன ஆகிவிட்டது, இவ்வளோ காலம் முன்னோர்களை பின்பற்றி என்ன ஆகிட்டது, நம்முடைய அறிஞர்களை பின்பற்றுறது என்ன ஆகிட்டது, நம்ம பாரம்பரியம் என்ன ஆகுது, இதுதான் அவங்களை கெடுக்குது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது ஒரு விஷயமாச்சா. 42வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், கானன்னா சுமத்தம் வாஹிதா, மனிதர்கள் ஒரு உம்மத்தாகத்தான் இருந்தார்கள், மனிதர்கள் ஒரே சமுதாயமாகத்தான் இருந்தார்கள். எப்போ பிரிகிறான்னு கேட்டால் இப்போ நீங்கள் பார்க்கலாம், யார் பிரிஞ்சிருக்கான்னு பாருங்க. மார்க்கத்தில் யாருக்கு மார்க்கம் கொடுக்க பிடிச்சி அவன் தான் பிரிக்கிறான், மார்க்கம் கொடுக்காதவன் பிரிஞ்சானான்னு பாருங்க. இப்போ நமக்கு வந்து வேதம் மார்க்கம்லாம் தரப்பட்டிருக்கிறது, மார்க்கம் இல்லாதவன் என்ன எதை வேண்டாலும் கடவுளாக்கலான்னு ஒரு கூட்டம் இருக்கிறான். அவனுக்கு என்னமா பஞ்சாயத்தா, இது கடவுள் சரி வணங்கிட்டு போவோம், இது அதை வணங்குவோம் கொண்டா அதை வணங்கி, எந்த கருத்தும் கிடையாது. அவங்களுக்குள்ள சண்டையோ சச்சரவோ எதை கடவுளாக்குன்னு சண்டை வருதா, அவரை வணங்கிடுவோமே, இவரை வணங்கிடுவோம், இந்த அவர் அதை வணங்கிடுவோம், என்னமா யாருக்கு பிரச்சனை? இவ்வளோ ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பிரிகிறான். மார்க்கத்தில் ஆதாரம் இல்லாத ஒரே மாதிரி இருக்கிறான், ஒரே மாதிரி விழாக்கள், ஒரே மாதிரி ஆடம்பரங்கள், ஒரே மாதிரி விரயங்கள், ஒரே மாதிரி வழிபாட்டு முறைகள்,
பார்த்தீங்கன்னா எவனுக்கு மார்க்கம் கொடுக்கப்படவில்லையோ, வஹி கொடுக்கப்படவில்லையோ, வேதம் கொடுக்கப்படவில்லையோ, தூதர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவன் இஷ்டப்படி நடக்கிறானோ அவன் மார்க்கத்தில் பிரியவில்லை. பேரில் பிரிந்து இருந்தாலும் நடைமுறை கொள்கையில் பிரிவு கிடையாது. அவங்களுக்குள்ள பல பிரிவுகள், பேர்கள் என்ன செய்வாங்க, குலங்கோத்திரம்னு பிரிஞ்சுக்கிட்டு இருப்பார்கள். அந்த முறையில் ஏதாவது குழப்பம் இருக்க மாட்டா, இருக்கவே இருக்காது. என்ன வேண்டாலும் கடவுளை எப்படி வேணாலும் செஞ்சுக்கலான்னு தெளிவாக இருக்கிறாங்க அவங்க. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறாங்கன்னா, எங்க பிரிவினை வருது தெரியுமா? காணன்னாசு உம்மத்தம் வாஹிதா, மனிதர்கள் எல்லாம் ஒரே சமுதாயமாக கல்லு மண்ணு கழுது குதிரை வணங்கிட்டு இருந்தாங்க. ஒரே மாதிரி இருந்தானா எல்லாரும். இப்போ பாசல்லாஹும் நபியீன, அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைக்கிறான். முபஷிரீன முன்திரீன, நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக, சொர்க்கத்தை பற்றி நற்செய்தி சொல்லி நரகத்தை பற்றி பயங்காட்டுவதற்காக வேண்டி தூதர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். அன்சல மாஹுமுல் கிதாப், அவங்களோட வேத புத்தகத்தையும் சேர்த்து இறக்குறான். பில் ஹக்கி, சத்தியத்தோடு ஒரு வேதத்தையும் கொடுக்குறான். எதுக்காக வேண்டி? லியஹ்கும பைனன்னாஸ் ஃபீ மக்தலஃபு ஃபீஹி, அவர்கள்ட்ட கருத்து வேறுபாடுகளை நீக்குவதற்காக வேண்டி, அதை கொண்டு தீர்ப்பளிக்கிறதற்காக வேண்டி எல்லாம் கொடுக்குறான். ஒ மக்தலஃப ஃபீஹி இல்லல்லதீன ஊத்துஹு, எவனுக்கு இந்த வேதம் கொடுக்கப்பட்டச்சோ அவன்தான் கருத்து வேறுபாடு கொண்டான். கருத்து வேறுபாடு நீக்கிறதுக்கு எல்லாம் வேதத்தை கொடுக்குறான். அதை வச்சுக்கிட்டே இவன் கருத்து வேறுபாடு உண்டாயிரான். அல்லாஹ் கொடுத்தது எதுக்கு? கருத்து வேறுபாடு கிளியர் பண்ணுறது கொடுக்குறான்ல. எவனுக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சோ அவன் தான் இன்னைக்கு முஸ்லீம்னு தான் நம்ம. அவ்வளோ பேரும் குரான் ஒன்று இருக்குல்லப்பா. உங்கள்கிட்ட 72 கூட்டத்தின் கையிலையும் குரான் இருக்கா இல்லையா? 72 கூட்டத்தின் கையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை இருக்கா இல்லையா? அவன் தானே இப்போ நீங்கள் 72 இருக்கிறான், பிரிஞ்சு கிடக்கிறான். இதுதான் ஆதியிலிருந்து இருந்துச்சான். எப்போதும் பின்பற்றான். மின்பாதி மாஜாத்தமுல் பையினாத், தெல்ல தெளிவான சான்றுகள் வந்த பிறகு எவனுக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு அவன்தான் என்ன செய்கிறான்? பிளவுபட்டு போய்விட்டான், தீனில் பலவாறாக பிரிந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் 2வது அத்தியாயத்தில் 213வது வசனத்தில் சொல்கிறான். அதே மாதிரி 3வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாவிடத்தில் மார்க்கம் என்றால் இஸ்லாம் தான். குர்ஆன் சொல்கிறது இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாவிடத்தில் மார்க்கம் என்பது இதுதான், இஸ்லாம் தான். வமக்தலபல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் எப்போது கருத்து வேறுபாடு கொண்டார்கள் என்றால், இல்லா மிம்பாதி மாஜாஹுமுல் இல்மு, அவங்களுக்கு ஞானம் வந்த பிறகுதான் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். பகியம் பைனஹும், அவர்கள் தமக்கு மத்தியிலே ஏற்படுத்தி கொண்ட காழ்ப்புணர்வின் காரணமாக, பொறாமையின் காரணமாக என்று அல்லாஹ் 3வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இந்த மார்க்கத்தில் பிரிஞ்சிடாதீங்க. பல வாதங்களை, தப்பான வாதங்கள்லாம் வைப்பாங்க. தப்புங்கிற அறிந்து கொள்வதற்கு நேரத்தை கொடுங்க, இந்த 1 மாதத்தையாவது கொடுங்க. என்ன தப்பான வாதம், எப்படியெல்லாம் தப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத விளங்கி கொள்வதற்காக என்ன செய்யணும்? நம்முடைய காதை கொடுக்க வேண்டும். தீனில் பிரியக்கூடாதுன்னு சபதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தன்னால் என்ன செஞ்சிடறேன்? அல்லாஹ் நேர்வழியை காட்டிடுவான். நீங்கள் தௌஹீத் ஜமாஅத் கொள்கையை தான் ஏற்றுக்கணும்னு கிடையாது. மாற்று கருத்து உள்ளவங்கள்ட்டையும் போங்க. நம்ம கேட்குற கேள்விக்கு எங்கள் பதில் இருக்கான்னு பாருங்க, அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறோமான்னு பாருங்க. அப்போ ரெண்டையும் கணக்கு பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் எதில் உண்மை இருக்கிறது. ஒன்றில் நிற்போம். கண்டிப்பாக ஒரு மார்க்கத்தை நிற்க முடியும். எப்போ நிற்க முடியும்? மார்க்கத்தை பிரிக்க நான் ஒத்துக்கிற மாட்டேன். ஒன்று எது சரிங்கிறதுக்கு எவ்வளவுக்கு முயற்சி பண்ணுவானோ அவ்வளோ முயற்சி பண்ணி கண்டறிவேன். நீங்கள் எப்படி ஒன்றில் இருக்கிறீங்க? முயற்சிலாம் பண்ண மாட்டேன், நான் இருக்கிறதுல இருப்பேன், அதில் உறுதியாக இருக்கிறமே தவிர நான் இருப்பது தவறாக இருந்தாலும் மாற்றிக்கொள்வேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணால் தான் அதுக்கு பேர் என்னது? முயற்சின்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் முயற்சியை பண்ணலை. நீங்கள் ஒரு கொள்கையில் இருக்கிறீங்க, அதுதான் சரி நம்புறீங்க, அதை மேலோட்டமாக சில ஆள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணிக்கிறீங்க, எதிர்கொள்கிட்ட ஓடி போயிடுறீங்க. இப்படி இருந்தீர்களே ஆனால் மார்க்கத்தை பிரிக்கக்கூடாதுங்கிற கருத்து உங்கள் உள்ளத்தில் இருக்குதா? பிரிக்கலாங்கிற கருத்து உங்கள் உள்ளத்தில் இருக்குது. அதனால முதல்ல விளங்கிற வேண்டிய என்ன? எத்தனை கருத்து வேறுபாடு வந்தாலும் அத்தனையும் சரியில்லை, ஒன்று தான் சரி. அந்த அத்தனையிலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒன்று தான் சரியாக இருக்க முடியும், அதுக்கு மாற்றமாக உள்ளது சரியாக இருக்கவே முடியாது என்பதை முதல்ல நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு உங்கள் உள்ளத்தில் இந்த தலைப்புக்கு செல்வதற்கு முன்னாடி இதை பதிய வச்சுக்கிறீங்க. எப்படி? நாங்கள் மார்க்கத்தை பிரிக்க ஒத்துக்கொள்ள மாட்டோம், நம்ம எல்லாரும் ஒரு மார்க்கத்துக்கு தான் வருவோம். அது இவங்க சொல்கிறதா இருக்கட்டும், அவங்க சொல்கிறதா இருக்கட்டும், எவங்க சொல்கிறதா வேண்டாலும் இருக்கட்டும், ரெண்டுக்குள்ளேயும் போட்டு A to Z ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் பார்த்துவிட்டு ஒன்று சரின்னு எங்களுக்கு கடைசியாக படும்,
எங்கே பதில் இல்லை நிற்கிறதோ, யார் இடத்துல பதில் நிற்கிறதோ அதான் சரின்னு வரும்ல, அதில் நம்ம நின்றுவோம். இப்படி வந்தால் எல்லாம் ஒரு மார்க்கும் ஆகுமா ஆகாதா? எல்லாரும் இந்த முடிவுக்கு வரணும். எந்த முடிவுக்கு வரணும்? உங்கள் நீ வா பேசு, எத்தனை நாள் பேசுவோம் அப்படின்னு வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி கடைசியில் ஒரு கருத்து வந்துடுமா இல்லையா? நம்ம எல்லாரும் ஒரு கருத்துக்கு வர்றது பெரிய கஷ்டமா? இந்த ஜமாத்து வாசலை திறந்து வைத்திருக்கிறது. எந்த கருத்து உள்ளவங்களான்னு வாங்க, நீங்கள் சொல்கிறது சரின்னு சொல்லி எங்களை நிரூபிச்சிங்கன்னா இன்றைக்கே கலைச்சிருவோம். நீங்கள் சொல்கிற சரி டிக்ளேர் பண்ணிடுவோம். அப்போ ஒரு மார்க்கம் ஆயிரும்ல, ஒரு மார்க்கமாக ரெடியாக தானே இருக்கிறோம். அது மாதிரி அவங்க இருக்கிறாங்களான்னு இருக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம சரியானதை தானே பின்பற்றணும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் என்ன பதிக்கிறீங்க? நம்ம மார்க்கத்தை பிரிக்கக்கூடாது, ஒரு மார்க்கத்தை கண்டறியணும், ஒரு மார்க்கத்தை தேடணும். எவ்வளவு முயற்சி பண்ணி தேடணும் அவ்வளோ முயற்சி பண்ணி தேடணும். எது சரி என்பதை கண்டறிவதற்காக எவ்வளோ தியாகங்களை வேண்டாலும் செய்யணும். எது சரின்னு வருகிறதோ அதில் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதில் தான் நிற்க வேண்டும்னு முடிவெடுத்து பாருங்கள். 72 கூட்டமே இருக்காது. அப்படி மக்கள் முடிவெடுத்தவர்கள் இதனால தான் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த தௌஹீது கொள்கை வளர்ந்து கொண்டே இருக்கிற காரணம் என்ன? அந்த முடிவெடுத்த சகோதரர்கள் யாரெல்லாம் எடுத்தார்களோ அவங்க எல்லாத்தையும் போய்க்கு சுற்றி கித்தி பார்த்துட்டு ஒன்று வந்துடுறாங்க. மீதி உள்ளவர்களும் அது மாதிரி முயற்சி பண்ணினார்களே, ஆனால் ஒன்று இது அல்ல அது அப்படி ஆகிவிடும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டால், இன்னொரு விஷயம், நம்ம கருத்து வேறுபாடு கொள்வதற்கு இன்னும் சில வாதங்கள்லாம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மார்க்க கருத்தில் இருக்கிறோம்ல, பிறவியில் இருக்கிறோம். இதெல்லாம் 7 வருஷம் மதரசாவில் படிச்சுட்டு நம்ம அந்த கருத்துக்கு வரல. நம்ம ஏன் ஒரு கருத்தில் இருந்தோம்? நம்ம வாப்பா அப்படி தான் நமக்கு சொல்லி தந்தார், நம்ம அம்மா அப்படி தான் நமக்கு சொல்லி தந்தாங்க, நம்ம ஊரில் உள்ள அசரத்து அப்படி தான் நமக்கு சொன்னார், வாரம் ஜும்மா பயானில் அப்படி தான் அவர் பேசுவார், அதுதான் நம்ம காதில் கேட்டோம். இப்படியாக்க நம்மள்கிட்ட மார்க்கம் பதிஞ்சிச்சு. நம்மளோட யார் என்ன செஞ்சல அலசி ஆராய்ந்து என்னப்பா இருக்கு ஓங்கருத்து என்ன ஓங்கருத்து என்ன அப்படியே நம்ம ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். மதுகப்பில் இருக்கிறவன்ட்டு கேட்டால் மதுகப்புன்னு நம்மகிட்ட கேட்குறான். எப்படி கேட்குறான்னா, ரசூல்லா எந்த மதுகப்புன்னு நம்மகிட்ட கேட்குறான். எப்படி கேட்குறான்? மதுகப்பில் இருக்கிறவன் நம்மகிட்ட கேட்குறான். அப்போ மதுகப்புனா என்னென்ன? மதுகப்பில் இருக்கிறான், மதுகப்புனா என்னன்னு தெரியல. இவங்கெல்லாம் ரசூல்லாவுக்கு பிந்தி பிறந்த ஆளுக்குங்கிற விஷயம் கூட தெரியல. பார்த்தீங்களா? இந்த சாபி ஹனபி மாலிகிங்கிறதுலாம் ரசூல்லா காலத்துக்கு பிந்தி வந்த ஆளுக்க. இவங்களை எப்படி ரசூல்லா பின்பற்றி இருப்பாங்க? அவனுக்கு பேசிக்கே வழங்காமல் அப்போ ரசூல்லா எந்த மதுகப்பு அப்படின்னு கேட்குற அளவுக்கு மதுகப்பில் இருக்கிறான்டா பாருங்க. அவன் இருக்கிறது அவனுக்கு தெரியலை. அவன் எதில் இருக்கு ஏன் தெரியலை? அவன் விளங்கி கொண்டு அதில் இருக்கவில்லை. அவன் ஏன் அதில் இருக்கிறான் அப்படி தான் சொல்லி கொடுத்தார்கள். அந்த ஊர் வழக்கப்படி அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் நம்மகிட்ட ஒரு கருத்துக்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த உறுதியினை கண்டறிய நீங்கள் நினைத்தீர்களே, ஆனால் அதையும் தூக்கி வெளியே போட்டுருணும். எதை வெளியே போட்டுருன்னு? பாப்பா சொன்னது அம்மா சொன்னது வெளியே தூக்கி போட்டுருன்னு, ஊர் வழக்கம் அதை வெளியே தூக்கி போட்டுருன்னு, அஜர்த்துமார் சொன்னது அதை வெளியே தூக்கி போட்டுருன்னு, அதிகமான மக்கள் சொல்ற வெளியே தூக்கி போட்டுருன்னு. இந்த மாதிரி தடைகளை எல்லாம் வெளியே தூக்கி போட்டுட்டு வந்தால் தான் ஒரு மார்க்கத்தை கண்டறிய முடியும். அந்த ஒரு மார்க்கத்தை கண்டறிய அதெல்லாம் தடையாக நிற்கும். நமக்கு தப்பு மாதிரி தெரியும், ஆனால் வாப்பா சொல்லிட்டார எப்படி அதை தாண்டுறதுன்னு நிற்கும். அதுக்கு வெளியே போட்டால் தாண்டி போக முடியும். அது ஒரு வேலி. நம்ம சரியான மார்க்கத்துக்கு போகல, எது நிற்பார்? வாப்பா முன்னாடி நிற்பார். சரியான மார்க்கத்தை கண்டுபிடிச்சி போகும்போது உமா நிற்பாங்க குறுக்க. சரியான மார்க்கத்தை நோக்கி போகும்பொழுது ஊரே திரண்டு நிற்கும் தடுக்கிறதுக்காக வேண்டி. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதெல்லாம் தூக்கி எறிய ரெடியாக இருந்தால் தான் நீங்கள் மார்க்கத்தை பிரிக்காதவர்கள் ஆக முடியும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், அது பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். எப்படி? ஒய்தா கீரலகும் இத்தபியூ மா அன்சலல்லாஹ், அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று இவர்களுக்கு சொல்லப்படும் பொழுது காலு இவர்கள் சொல்கிறார்கள், முடியாது. பல் நத்தபியூ மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா, எங்களுடைய முன்னோர்களை எந்த வழியில் நாங்கள் பார்த்தோமோ அதைத்தான் பின்பற்றுவோம். அல்லாஹ் சொன்னதுன்னா அதெல்லாம் எங்களுக்கு என்னதுங்க, எங்கள் வாப்பா என்ன சொன்னால் அதை தானே கேட்போம் அப்படின்னு சொல்கிறார்கள். அல்லாஹ் அதுக்கு ரிப்பிள் இப்படி கொடுக்குறான் தெரியுமா? அவ்வளவுக்கான ஆபாவுகும், இவங்களுடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் மூதாதையர்கள் லா யாக்கிலூன செய்யம் வலா யஹ்ததூன், ஒன்றும் விளங்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலும் இவர்கள் பின்பற்ற போகிறார்களா? உங்கள் வாப்பா பின்பற்று, நேர்வழியை சொன்னால் பின்பற்று, அறிவுக்கு ஏற்ற மாதிரி சொன்னால் பின்பற்று. அறிவுக்கு ஏற்காத வகையில் உங்கள் வாப்பா சொன்னால் நீ கேட்பியா? நேர்வழிக்கு மாற்றமாக சொன்னால் நீ கேட்பியா? உங்கள் வாப்பா 5 வேளை தொழுகின்றார பின்பற்று. ஏன்? நேர்வழியில் உள்ளது குர்ஆனில் உள்ளது அவர் சொல்லியிருக்கிறாரு, ஹதீஸில் உள்ளது சொல்லியிருக்காருன்னு என்ன செய்ய பின்பற்றிட்டு போ. ரமலானில் நோன்பு வைக்க சொன்னாரா? அது நேர்வழியாக இருக்கிறது, அது பின்பற்றிட்டு போ. அப்போ இல்லாத ஒன்றை அவர் உண்டாக்க 3ஆம் பாத்தியாவது 7ஆம் பாத்தியாவதுன்னு சொன்னார்னா அதை நீ பின்பற்ற, அது நேர்வழியாக இல்லையே.
அப்ப நேர்வழியில் இல்லாமலும் அறிவுக்கு பொருத்தமற்ற முறையிலும் நடந்தால் கூட இவர்கள் முன்னோர்களை பின்பற்றுவார்களா? அல்லாஹ் கேட்குறான். அப்போ இதான் தடை. நம்ம என்ன செய்யணும்? ஓ, அல்லாஹ் அதை ஏற்றுக்க ரெடியா இல்லை. நம்ம அந்த உலகத்தில் சொல்லலாம், எங்கள் வாப்பா சொன்னாங்க, முத்தாப்பா சொன்னாங்கன்னு. அங்கே சொல்ல இயலாது. அல்லாஹ் இடத்துல என்ன செய்ய முடியாது. ஏன்டா அப்படி செஞ்ச? அதான் எங்கள் வாப்பா சொல்லி தந்தாரு, உங்கள் வாப்பாவோட சேர்ந்து போ. அப்படிதான் அல்லாஹ் சொல்லுவான். உங்கள் வாப்பாவை எங்கே அனுப்ப போகிறனோ அங்கே உன்னை அனுப்பி விட்டுருன்னு சொல்லிடுவானா இல்லையா அல்லாஹ்? அந்த பதில் அங்கே எடுக்காது. அதனால் என்ன செய்யணும்? அல்லாஹ் அழகாக எச்சரிக்கிறான். 2வது அத்தியாயத்தின் 170வது வசனத்தில் சொல்கிறான், அவ்வளவுக்கான ஆபாகும் லா யாக்கிலூன செய்யமலா யஹ்ததூன், அவர்கள் நேர்வழியை விளங்காமலும் மூட நம்பிக்கையில் இருந்தாலுமா நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்கள். முன்னோர்களை பின்பற்றுவது என்பது நேர்வழின்னு தெரிஞ்சால் தான் பின்பற்றணும். குர்ஆனில் உள்ளதை வாப்பா சொன்னால் தான் கேட்கணும், ஹதீஸில் உள்ளதை வாப்பா சொன்னால் தான் கேட்கணும். அது ரெண்டுலையும் இல்லாத சொன்னார்னா நேர்வழி இல்லை, நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லிவிட வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நம்ம பெரும்பாலும் அதிகமான பேர் நம்மளை எது குறுக்கணிக்கும், என்னதான் இருந்தாலும் தௌஹீத் ஜமாத் கம்மியாக தானே இருக்கிறாங்க, அதனால மாற்றிட்டோம்ட்டான். இப்போ தனித்தனியாக பிரிச்சா நம்ம தான் மெஜாரிட்டியாக இருக்கிறோம். ஆனாலும் ஒரு காலம் இருந்தது, எப்படி தௌஹீத் ஜமாத்துனா உள்ளதில் ரொம்ப பலவீனமான ஜமாத்து, ஊருக்கு 2 பேர் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு இருந்துச்சு. அப்போ என்ன கணக்கு பண்ணிக்கிட்டு மக்கள் வராமல் இருந்தாங்க தெரியுமா? இவங்க 2, நாங்கள் 2000. எப்படி கணக்கு? நம்ம 2 பேர் இருக்கிறோமா, அவங்க 2000 பேர் இருக்காங்களாம், நாங்கள் 2000ல் இருப்போமா 2ல் இருப்போமா இப்படின்னு சொல்லிக்கொண்டே அவங்க 2 வந்து அலட்சியப்படுத்தி விட்டார்கள். இப்படி பார்த்தா இப்போ ரசூல்லாவும் அப்படி தானே இருந்தாங்க ஆரம்பத்தில். அவங்க ஒரு ஆளும் உலகமெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எதிரியாக இருந்தாங்க. இது ஒரு வாதமா? ஒவ்வொரு நபிமார்களும் வரக்கூடிய நேரத்தில் அவங்க எத்தனையாக தான் இருந்தாங்க, அவங்களும் அவங்களோட சேர்ந்த 10 பேர் 15 பேர் தான் இருந்திருப்பாங்க. சொல்கிற செய்தி சரியானு பார்ப்பீங்களா, எத்தனை பேர் சொல்கிறான்னு பார்ப்பீங்களா? எத்தனை பேர் சொல்கிறாங்கிறது ஒரு பெரிய லாஜிக்கா? உலகத்திலேயாவது அதை ஏற்றுக்கிற முடியுமா? முடியாது. ஏன்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒயின் துத்தி அக்ஸர மன்ஃபில் அர்லி, இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களில் அதிகமான பேரை, மெஜாரிட்டியை நீங்கள் பின்பற்றுவீர்களே ஆனால் யுலில்லுக அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு உங்களை வழிகெடுத்து விடுவார்கள். அதிகமான பேர் இருக்கிறான் அப்படின்னு போனீங்கன்னு வைங்க, அதெல்லாம் ஒரு வாதம். அதிகமான பேர் சொல்றதுனால தவறான வாதமாக சொன்னாலும் சரியானது நமக்கு தெரிகிறது. அது எதனால சரியானது தெரிகிறது? ரொம்ப பேர் சொல்றாங்கல்ல, இவங்க 4 பேர் தானே சொல்றாங்க, 400 பேர் சொல்றாங்க. அப்ப 400 பேர் ஒரு வாதம் வச்சு அது கரெக்டாக தான் இருக்கும். கிடையவே அல்லாஹ் என்ன சொல்றான்? அதிகமான பேர் என்ற காரணத்துக்கு நீங்கள் பின்பற்றுவீர்களேயானால் யுலில்லுக அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நேர்வழியை விட்டு உங்களை கெடுத்து விடுவார்கள். யத்தபிஊன இல்லல்லன்ன, அவர்கள் வெறும் கற்பனையை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், அவங்க வந்து உண்மையை பின்பற்றி கொண்டிருக்கவில்லை. மெஜாரிட்டி மக்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 6வது அத்தியாயத்தில் 116வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறோம். இப்போ உலக விஷயத்தில் நம்ம பார்க்குறோம், உலகத்திலேயே முஸ்லீம் அதிகமா முஸ்லீம் அல்லாதவங்க அதிகமா? முஸ்லீம் அதிகம். 700 கோடி மக்களை தாண்டிடுச்சு இன்றைக்கி உலக ஜனத்தொகை. 700 கோடியில் நம்ம ஒரு 200க்குள்ளே இருக்கிறோம். இப்போ 500 கோடி பேர் முஸ்லீமா இல்லையே? அப்போ மெஜாரிட்டி மக்கள் சொல்கிறது சரின்னு அதில் போய் சேர்ந்துட்டுமா? நம்ம மெஜாரிட்டி மக்களுடைய மார்க்கம் தான் சரின்னு சொன்னால் 200 கோடிக்கு கீழே தானே முஸ்லீம் இருக்கிறோம், 500 கோடிக்கு மேலே மற்றவன் இருக்கிறானே. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் விட்டு வேறு மார்க்கத்துக்கு போயிடலாமா? மெஜாரிட்டிக்கு என்ன மரியாதை? மெஜாரிட்டிக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு ஊரில் போய் நீங்கள் பாருங்கள், பள்ளிவாசல் பெருசாக கட்டி வச்சுருப்பாங்க, வெள்ளிக்கிழமை பாருங்கள் நிறைஞ்சி வழியும், மற்ற நாளில் பாருங்கள் ஒரு செப்பு கூட ஆள் நிற்காது. அப்போ அவ்வளோ பேரில் வந்து மெஜாரிட்டி பேர் பள்ளிவாசல் வரமாட்டேங்கிறான்ல. ஒரு ஊரில் போனீங்கன்னா பள்ளிவாசலுக்கு வர்றவன் மெஜாரிட்டியா, வராதவன் மெஜாரிட்டியா? வராதவன் மெஜாரிட்டி. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதிகமான பேர் வருவது இல்லை, அதனால் அதான் நேர்வழி. கொஞ்சம் பேர் தான் வருகிறார்கள், அது வழிகேடுன்னு சொல்ல முடியுமா? இது மாதிரி முடிவெடுத்து அப்போ தானே எடுக்கணும். இது மாதிரி முடிவெடுத்தோம்னா 10 பேர் நிற்கிறாங்க, இவங்க வழிகேட்டில் இருக்கிறாங்க, சினிமா கோட்டையில் பாரு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அதான் நேர்வழி, எல்லாம் வாங்க. அப்படி சரியாக வருமா? இது ஒரு வாதமா? அதிகமான பேர் சொன்னால், அதிகமான பேர் சில நேரத்தில் கரெக்டாகவும் சொல்லுவான், அதிகமான பேர் தவறாகவும் சொல்லுவான். நீங்கள் அதிகத்தை தூக்கி அலட்சியம் படுத்திட வேணாம், அதிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட வேணாம். என்ன சொல்கிறான்னு பாருங்க. அதிகமான பேர் நம்மளே தௌஹீத நாளைக்கு மெஜாரிட்டியாக போயிடுவோம். அப்போ நீங்கள் உள்ட்ட பண்ணி என்று கேட்கக்கூடாது, அதிகமான பேர் இருக்கிறனால தௌஹீதை விட்டுற முடியுமான்னு. அதிகம்ங்கிறது வந்து ஏற்றுக்கொள்வதற்கும் ஆதாரம் கிடையாது, நிராகரிப்பதற்கும் ஆதாரம் கிடையாது. அதிகமான பேர் சொல்வது என்ன சொல்கிறான்? அல்லாஹ் ஒருவன் என்று சொல்கிறான்னா ஏற்றுக்க, அதிகமான பேர் சொன்னால் ஏற்றுக்க. எதனால அதிகமான பேர் சொல்கிறதுக்காக ஏற்றுக்கிற கூடாது, செய்தி சரியாக இருப்பதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நெருப்பு சுடுமா சுடாதான்னு கேட்டால் அதிகமான பேர் என்ன சொல்லுவான்? சுடும்னு சொல்லுவான். தப்பா? அது இப்போ அது கரெக்டு தானே?
நெருப்பு சோறு தின்னா பசி ஆறும்னு எல்லாரும் தான் விளக்கி வச்சிருக்கிறான். அது அதிகமான பேர் சொல்கிறாங்க, அதனால் அதை பசி ஆறாதுன்னு சொல்ல முடியுமா? அதிகமான பேர் கரெக்டாகவும் சொல்லுவான், அதிகமான பேர் தப்பாகவும் சொல்லுவான். தப்பா ரைட்டான்னு பார்த்து முடிவு செய்யணுமே தவிர எத்தனை பேர் அதில் இருக்கான்னு பார்த்து முடிவு செய்யக்கூடாது. அது அல்லாஹ்விடத்தில் ஈடுபடாது, உலகத்திலும் ஈடுபடாது, உலக சட்டத்தில் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அதான் அல்லாஹ் கண்டிக்கிறான். ஒயின் தூத்தி அக்ஸர மன்ஃபில் இருந்து யுதில்லு கன்சபீலில்லா, அதிகமான மக்களை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தால் உங்களை வழிகெடுத்து விடுவார், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு வழிகெடுத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதனால் நம்ம என்ன வழங்கணும், முன்னோர்கள் பெரியார்கள் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட வேண்டியதான். இன்னும் சொல்ல போனால் அஜர்த்துமார்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இத்தகது அஹ்பாரகும் ஒரு ஹுபானகும் அர்பாவும் இந்தூனில்லா, தங்களுடைய மத குருமார்களை இவர்கள் கடவுளாக ஆக்கி விட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் கண்டிக்கிறான். மத குருமார் சொன்னால் கரெக்டாக இருக்கும், அப்படி இருக்குமா? மத குருமார்களுக்கு என்ன எந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க? இவ்வளோ அனாச்சாரங்களை உண்டாக்குன்னு அவங்களா தான் இருக்கிறாங்க. அப்போ மத குருமார் அஜத் சொன்னால் சரியாக இருக்கும், இதெல்லாம் தூக்கி எரிந்து விட்டு அல்லாஹ் சொன்னால் தான் சரியாக இருக்கும். உலகத்துக்கு முதல்ல அல்லாஹ் சொன்ன செய்தி அதுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறான், தன்னுடைய கையால் படைக்கிறான், அவனுடைய எல்லா ஆற்றலையும் அவர் காட்டுகிறான். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சொர்க்கச்சோலையில் அவங்க ரெண்டு பேரையும் வாழ வைக்கிறான். ஒரே ஒரு கட்டளையை போட்டால் மீறி விட்டார்கள், தெரிஞ்ச விஷயங்கள். ஒரே ஒரு கட்டளை தான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை ரெண்டு பேர் நெருங்காதீர்கள், இப்போ தக்கூனா மினல் ஸாலிமீன், அநியாயக்காரர் ஆகிவிடுவீர்கள் நல்லா எச்சரிக்கை பண்ணான். மீறிட்டாங்க. மீறினோன்னு எல்லாம் என்ன பண்ணுறான், அவங்க ரெண்டு பேரும் வெளியேற்றிடுறான் அந்த சொர்க்க சோலையிலிருந்து. போ வெளியே, ஊர் கட்டளை தானே போட்டேன், வேறு ஏதாவது ஆர்டர் போட்டு தொழுவ சொன்னா, நோன்பு வைக்க சொன்னா, ஜக்காத்து கொடுக்க சொன்னா, வேறு ஏதாவது உனக்கு மரத்தை நெருங்காதீங்க, வேறு என்ன வேணாலும் செஞ்சுக்கிறேன்னு சொன்னேன். இது விட ஒரு ஜாலியான வாழ்க்கை இருக்குமா? ஒரே ஒரு தடை, மற்ற எல்லாம் அனுமதி. இப்படியான ஒரு வணக்கம் எதுவுமே அவங்க ரெண்டு பேருக்கும் இல்லை. என்னத்தை விரும்புகிறாங்களோ அவ்வளோ செய்யலாம். இவ்வளோ அழகான ஒரு நிலையில் உங்களெல்லாம் வைத்திருந்ததற்கு இப்படி செஞ்சுட்டீங்களேன்னு எல்லாம் விரட்டுறான். விரட்டும் போது என்ன சொல்லி விரட்டுறான் தெரியுமா? அதான் முக்கியமானது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெரிய அறிவு, பெரிய ஜீனியஸ். அவர் மலக்குகளையெல்லாம் ஜெயிக்கிறாரு, எல்லாம் போட்டி வைக்கிறான். எதுக்கு இப்படி ஒரு ஆளை படைக்கிற? நாங்கள் உன்னை வணங்கிக்கிட்டு இருக்கிறோம், உன்னை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், பல ஆண்டுகளாக நாங்கள் இருந்து கொண்டே இருக்கிறோம், புதுசாக ஒரு ஆளை போய் படிக்கணுமா, தேவையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் அவங்க நினைஞ்சாங்க, தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் என்ன பண்ணுறான், உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சி சில பொருள்களை பற்றி கொஸ்டின் நல்லா பரிச்சை வைக்கிறான். மலக்குகள் பல லட்சம் ஆண்டுகளாக இருக்கிற மலக்குகளுக்கு தெரியலை, கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய படைக்கப்பட்ட ஆதமுக்கு மட்டும் தெரிகிறது. அப்போ எல்லா ப்ரோக்ராமும் உள்ள பண்ணி வைக்கிறான் அல்லாஹ். அந்த அளவுக்கு ஆயான பிறகு தான் நினைச்சாங்க மலக்குகளை அவருக்கு பணியுங்கள் எல்லாம் உத்தரவு போடுறான். மலக்குகள் ஆதமுக்கு பணிகிறார்கள். அப்போ எவ்வளோ பெரிய அறிவாளி! இன்னைக்கு உலக மக்கள் நம்ம அறிவுலாம் இருக்கிற ஒருத்தருக்கு அறிவாளி இருக்கிறானே, இவ்வளோ அறிவு அங்கேருந்து வந்தது தான். இங்கேருந்து எல்லாம் அவருடைய ஜீன்லேருந்து கடத்தப்பட்டது தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உள்ளதான் பங்கு வச்சு நமக்குலாம் வந்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ அவருக்கு நிகரான ஒரு அறிவாளி உலகத்தில் இருக்க முடியுமா? அவ்வளோ அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு எல்லா அறிவையும் கொடுத்தான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பும்போது, உனக்கு நல்ல மூளை இருக்குது, உனக்கு நல்ல அறிவை தந்திருக்கிறேன், நீ உலகத்துக்கு போய் எது நல்லதுன்னு போடுது அதெல்லாம் செஞ்சிக்க, உனக்கு எது கெட்டதுன்னு போடுது அதெல்லாம் விட்டுருன்னு சொல்லி அனுப்பலாம்ல. அனுப்புனா அவர் கரெக்டாக தானே சிந்திப்பார், அவர் பெரிய அறிவாளி தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய அறிவாளி தானே. ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? வெளியே அனுப்பும்போது, இம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், ஆதமே உனக்கு என்னிடமிருந்து நேர்வழி வரும், உனக்கு என்னிடமிருந்து ஒரு நேர்வழியை நான் தருவேன். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், என்னுடைய நேர்வழியை யார் பின்பற்றி நடக்கிறார்களோ அவங்களுக்கு கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பும்போது மனித குலத்திற்கு அல்லாஹ் சொன்ன முதல் செய்தி என்னது? மெசேஜ் என்கிட்ட இருந்து வரும். நீ நினைச்சதெல்லாம் மார்க்கன்னு செய்ய முடியாது. நீ ஆதமா இருக்கலாம், நீ முதல் மனிதராக இருக்கலாம், நீ ஒரு பெரிய ஜீனியஸாக இருக்கலாம், ஆனால் நீ என்ன செய்யணுங்கிறத சொல்கிறது நான் சொல்கிறத நீ கேட்கணும். அப்படி நடந்தால் தான் உனக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லைன்னு சொல்லி அனுப்பும்போது, இம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும், அதை பின்பற்றினால்தான் உனக்கு என்ன இல்லை கவலை கிடையாது பயம் கிடையாதுன்னு சொல்லி அனுப்புகிறான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பும் பொழுது இந்த மாதிரி சொல்லி அனுப்புனாட என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவன் தான் தீர்மானிப்பானே தவிர ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற ஒரு பேரறிஞருக்கு கூட அதிகாரம் கிடையாது. மார்க்கத்தை தீர்மானிக்கிற அதிகாரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் என்ன இது 2வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் இதை பார்க்கலாம். அதை விட அல்லாஹ் கேட்குறான், குல், இந்த மார்க்கம் பிரியக்கூடாதுன்னு இருக்கீங்கள, அதெல்லாம் ஆழமாக பதிகிறதுக்கு இந்த கேள்விகள் எல்லாம் கேட்குறான்.
குல் நபியை நீங்கள் சொல்லுங்க, அத்து அல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய தீனை நீங்கள் அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? அல்லாஹ் கேட்குறான். மார்க்கத்தை நம்ம இப்போ அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். என்ன சொல்லிக்கிறோம்? நம்ம புதுசு புதுசாக மார்க்கத்தை உண்டாக்கணும். என்ன அர்த்தம்? இது அல்லாஹ் சொல்லலை, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். நீங்களா ஒரு 7ஆம் பாத்தியா 3ஆம் பாத்தியான்னு ஓதுறீங்க, இது அல்லாஹ் சொல்லலை. அப்போ என்ன அர்த்தமாகுது? இது கூட தெரியல அல்லாஹ்வுக்கு. இந்த 3ஆம் பாத்தியா தெரிஞ்சா அல்லாஹ்வுக்கு, இந்த 7ஆம் பாத்தியா தெரிஞ்சா, இந்த தாயத்தை பற்றி அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சா, மேராஜ் நோன்பு அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சா, பராத்து நம்மளாம் இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தமாகுது? மார்க்கத்தை அவன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அவனுக்கு சொல்லி கொடுக்குறீங்கன்னு தான் ஆகுது. அவனுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி நீங்களே கண்டுபிடிச்சிடுற மாதிரி அர்த்தமாகும்ல. அதுக்கு அல்ல அப்படி கேட்குறான். அல்லாஹ் குல் நபியை நீங்கள் கேளுங்க, அத்து அல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய தீனை நீங்கள் அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் அல்லாஹ் அறிகிறான். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அனைத்தையும் அவன் அறிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு நீ சொல்லி கொடுக்குற. அப்போ அல்லாஹ் தான் இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன். இதை விளங்கிட்டீங்கன்னு வைங்க. இப்போ இதை விளங்குனா தான் அந்த தீன் ஒன்றாகும். ஒரு தீனை நம்ம ஆக முடியும். இதை மனசில் பதிய வச்சுக்கணும். அல்லாஹ் சொன்னதை நம்ம ஏற்றுக்கிறணும். முன்னோர்கள் பெரியார்கள் சொன்னார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக நம்ம எதை நியாயப்படுத்திடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இத்தபியூமா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து என்ன அருளப்பட்டதோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபியூ மிந்தூனிகி அவுலியா, அவனை விட்டுட்டு வேற யாரையும் நண்பர்களாக ஆக்கி நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். நான் என்ன இறக்குனேனோ அதைத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் மனசில் ஆழமாக பதியணும். பதிஞ்சாதான் தவறான வாதங்கள் தவறு என்று நமக்கு புரியும். தவறான வாதங்களை ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு வாப்பா சொன்னது தப்பாக இருக்காது, அஜர்த்து சொன்னால் தப்பாக இருக்காது, பெரும்பான்மை மக்கள் சொன்னால் தப்பாக இருக்காதுன்னு வச்சுக்கிட்டு பார்த்தா எப்படி உங்களுக்கு தப்புன்னு போனு எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சிருந்தேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான் அதை தெரிஞ்சுக்கிடுவோம். அந்த ஒரு மனநிலைக்கு வர வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இன்னமா இதெல்லாம் மனசில் வந்த பிறகு தான் எல்லாம் ஒற்றுமை ஏற்படும். இன்னமா காண கவுலல் மூமினின், மூமின் என்றால் அவங்களுடைய பதில் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலின் பக்கம் அவர்கள் அழைக்கப்படுவார்களே ஆனால் எதுக்காக வேண்டி யஹ்கும பைனஹும், அவங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறத கேளுவா, ரசூல் சொல்கிறத கேளுவா என்று அழைக்கப்படுவார்களே ஆனால் ஐயகூலு சமிஅனா வ அதானா, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்வதுதான் மூமின்களுடைய பேச்சாக இருக்க வேண்டும். நீ ஒரு மூமினாக இருந்தால் இந்த அல்லாஹ் சொன்னாவாப்பா அப்படியா கேட்குறாங்கன்றணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாவா இந்த கேட்குறேன்றணும். மூமின் என்பதற்கு அடையாளம் என்ன? எங்கள் அப்பன் சொன்னா பாட்டன் சொன்னாங்கிறது பதிலாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரசூலின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்படுமையானால் ஐயகூலு சமிஅனா வ அதானா, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்வதுதான் அவர்களுடைய பதிலாக இருக்க வேண்டும். வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். இந்த பதிலை யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், யாழை மறுமையில் நரக நெருப்பில் போட்டு வாட்டும் பொழுது நரகத்தில் நிறைய பேர் கிடப்பாங்க. அப்போ அவங்களுக்கு விளங்குது. என்ன விளங்குது? ஆஹா, நம்ம நரகத்துக்கு வந்தது காரணமே இதானே. எது? பெரியார் சொன்னார், முன்னோர் சொன்னார், இதை கேட்டு தான் நரகத்துக்கு வந்துட்டோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறேன். எப்படின்னு கேட்டால், யௌமத்து கல்லபு உஜூஹும் ஃபின்னார், சில முகங்களை நரகத்தில் போட்டு அல்லாஹ் புரட்டுவான். புரட்டும் போது அவன் சொல்லுவானா, யாழை தனா அதான் அல்லாஹ் அத்தன ரசூலா, அல்லாஹ் சொன்னதை கேட்காம போயிட்டனே, ரசூல் சொன்னதை நான் கேட்கவில்லையே, இன்னா தானா சாதத்தனாவ குபரானா, எங்கள் தலைவர்கள் பெரியார்கள் சொல்லை கேட்டோம், அதல்லூன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டாங்களே. பெரியார் சொன்னாங்க, அஜர் சொன்னாங்க, மௌலானா சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டு கேட்டு நாங்கள் நாசமாக போயிட்டோமே, எங்களை இந்த மாதிரி தள்ளி விட்டார்கள் என்று சொல்லி நரகத்தில் போட்டு புலம்புவார்கள் எல்லாம் சொல்கிறானே. அதெல்லாம் இந்த தடையை நீக்கிறதுக்கு தான். இதை அஜர்த்து சொன்னார், பெரிய அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும். தௌஹீ ஜமாத் அஜர்த்து சொன்னாலும் சரி தான், வேற ஜமாத் அஜர்த்து சொன்னாலும் குர்ஆனில் இருக்குதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, இந்த ரெண்டு தான் இருக்க வேண்டுமே தவிர வேற எந்த ஒரு அஜர்த்துக்கும் என்ன கிடையாது, முக்கியத்துவம் கிடையாது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த தடைகள் எல்லாம் நீக்கிவிட்டு நம்ம என்ன செய்யணும்? ஒரு முடிவுக்கு வந்தா வேண்டும். எந்த ஒரு முடிவுக்கு வரணும்? அதாவது மார்க்கத்தை நம்ம பிரிச்சிடக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது என்னவோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு மாற்றமான ஒரு கருத்தை சொன்னவர்கள் யார் என்று பார்த்து அவங்களுக்காக வேண்டி அதை நியாயப்படுத்திடக்கூடாது. யாரை சொன்ன ஆளை மறந்துடணும்.
ஆளை மறந்துட்டு என்ன செய்யணும், காதால் மட்டும்தான் கண்ணை மூடிக்கிறன்னு சொல்லலாம். சொல்கிறானா மூஞ்ச பார்த்தா மாறிடுவோம். பெரிய தாடி இருந்துச்சுன்னு வைங்களேன், தலையாட்டிடுவோம். பெரிய ஜிப்பா இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்ணை மூடிக்கிட்ட காது மட்டும் தான் கேட்கும். காது கொடுத்து கேளு, செய்தி கரெக்டா, கரெக்டு தான் எதிர்ப்போம். செய்தி தப்பா ஏற்றுக்கிற, மூஞ்ச ஏன் பார்க்குற, எவன் சொன்னா என்ன, தெரு கீழே ஒரு 5 பவுன் செயின் கிடக்குது, ஒரு தெருக்கூட்டம் வந்து இந்த 5 பவுன் செயின் கிடக்குதுங்கிறான், நீ என்னடா சொல்கிறது போட அப்படின்னு விடுவில்லாத. அவன் யாருன்னு பார்ப்பீங்களா, மேட்ரை பார்ப்பீங்களா? சொல்கிறவன் எவனா இருந்தால் எனக்கு என்ன, அது வேணுமா எடுத்துக்கணும், செயின் எடுத்துக்கணுமா இல்லையா? அப்போ சொல்கிறவன் யாருன்னு பார்க்குறீங்களா, சொல்கிற செய்தியை பார்க்குறீங்களா? உலகத்தில் மட்டும் கரெக்டாக இருக்கிறீங்களா இல்லையா? ஒரு பெரிய அஜர்த்து வர்றாரு, 1000 ரூபா தாள் வச்சுக்கிறீங்க, அது 4 துண்டா கிழிச்சு போடுங்கிறாரு, கிழிச்சு போடுவீங்களா? அஜர்த்து வர்றாருங்க, 1000 ரூபா வச்சுக்கிறீங்களா, 4 துண்டா கிழிங்கிறாரு, புதுசாக இருக்கான், அது மட்டும் கரெக்டாக இருக்கீங்களா இல்லையா? 1000 ரூபா விஷயத்தில் அவ்வளோ கரெக்டாக இருக்கிறீங்க. அவர் என்ன செய்கிறாரு, இன்னைக்கு நோன்பு வைக்கிறோம் வைக்கிறோங்கிறீங்க. அப்போ மார்க்கத்துக்கு என்ன மரியாதை உங்களுக்கு? துன்யா விஷயத்தில் அவ்வளோ கவனமாக இருக்கிறீங்கல்ல, துன்யா விஷயத்தில் எது லாபம் எது நஷ்டம்னு கரெக்டாக உங்களுக்கு விளங்கி வச்சுருக்கிறீங்க. ஆளை பார்க்க மாட்டேங்கிறீங்க. அஜர்த்து சொல்லிட்டாருப்பா கிளிப்பா அப்படின்னு எவனாவது 1000 ரூபாய் கிளிப்பானா? கிளிக்க மாட்டேங்கிறான். அந்த ஆளை பார்க்குற மெசேஜை கரெக்டாக துன்யாவில் க்ளீனாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஆளை பார்க்காம எதை பார்க்குறோம், சொன்ன செய்தி என்ன, கரெக்டான செய்தி எவன் சொன்னாலும் ஏற்றுக்க ரெடியாக இருக்கிறோம், தப்பான செய்தியை எவன் சொன்னாலும் நிராகரிக்க ரெடியாக இருக்கிறோம். இது வந்து விட்டது என்று சொன்னால் எது எது தவறான வாதம் எது எது சரியான வாதம்னு உங்களுக்கே புரிய ஆரம்பித்து விடும். இதை வந்து ஆழமாக மனசில் பதிய வைத்து கொண்டு நம்ம தவறான வாதங்கள் ஒன்று ஒன்றா நுழைய போகிறோம். முதலாவது தவறான வாதம் என்னென்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது நம்ம உயிர் மூச்சாக கருதக்கூடிய தௌஹீத். அதில் என்னென்ன தவறான வாதமாக வைக்கிறாங்க. நம்ம பெரிய குற்றமாக மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடியது இணை கற்பித்தல். ஒவ்வொரு தலைப்பாக எடுத்துக்கொள்வோம். இந்த ஷிர்க்கை நியாயப்படுத்துவதற்காக வேண்டியும் தௌஹீதை தவறு என்று காட்டுவதற்காக வேண்டியும் ஷிர்க்கையே தௌஹீது என்று, ஷிர்க்கே தௌஹீதுங்கிறான். தௌஹீது என்று எப்படி எல்லாம் அவர்கள் வந்து நியாயப்படுத்தி பேசுகிறார்கள் என்பதை விளங்கி கொண்டால் நமக்கு பாரதூரமான நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய அந்த விஷயத்தில் நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியும். அதில் ஷிர்க்கை பொறுத்த வரைக்கும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறத பொறுத்த வரைக்கும், இதுக்கே முதல் இடத்துல முதலாவதாக இந்த தலைப்பை எடுக்கிறோம் என்று கேட்டால், மனிதன் செய்கிற பாவத்திலே பெரிய பாவமாக இதான் நமக்கு சொல்லி தரப்படுகிறது. எப்படி சொல்லப்படுகிறது? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உலகது ஊஹிய இலைக்க வயலல்லதீன மின் கபலிக்க, உனக்கு முன்னர் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கும் சொல்லப்பட்ட ஒரே செய்தி என்னவென்றால், லைன் அஷ்ரக்த லயஹபத்தன் அமலுக்க, நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் உன்னுடைய அமல் அழிஞ்சுவிடும். ஷிர்க்கு வச்சுட்டாண்டு வைங்க, நம்ம தொழுகை வீணாக போயிடும், நம்ம நோம்புக்கு மார்க்கு கிடையாது, நம்ம ஜக்காத்துக்கு மதிப்பு கிடையாது, எதுக்குமே வரவு வைக்கப்படாது அல்லாஹ் இடத்துல. அப்போ வந்து உல தக்குவன் மினல் ஹாசிரின், நஷ்டவாளிகள் நீங்கள் ஆகி விடுவீர்கள் என்று 39வது அத்தியாயத்தில் 65 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்னு கேட்டால், இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அதை தவிர மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று சொல்லி 4வது அத்தியாயத்தில் 48வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இணை கற்பிச்சபடி மூத்தா போயிட்டோம் என்றால் மன்னிப்பே கிடையாது, நரகம்தான், மீளவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ சொர்க்கத்தை அல்லாஹ் அவனுக்கு ஹராமாக்கி விடுகிறான். அல்லாஹ்வுக்கு நம்ம இணை கற்பிச்சா சொர்க்கம் நமக்கு ஹராம், நுழைய முடியாது. ஒமாவாகுன்னார், அவனுடைய தங்குமிட நரகம்தான். ஒமாலில் லாலிமீன மின் அன்சார், இந்த அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி 5வது அத்தியாயத்தில் 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒலவ் அஷ்ரகூல ஹபிதான்ஹும் மாகானு யாமலூன், நபிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடுவார்களே, ஆனால் அவங்க செஞ்ச நல்லறங்கள்லாம் அழிஞ்சு நாசமாகிவிடும் என்று 6வது அத்தியாயத்தில் 88வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரையில், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், மகனே அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே, இணை கற்பித்தல் தான் லுல்முன் அலீம், மிகப்பெரிய அநியாயம், அநியாயத்தில் பெரிய அநியாயம். அவ்வளவு பயங்கரமான பாரதூரமான நரகத்தையே நமக்கு நிரந்தரமாக்கக்கூடிய, சொர்க்கத்தை ஹராமாக்கக்கூடிய, படுபாதாளத்தில் தள்ளக்கூடிய ஒரு குற்றத்தை இன்றைக்கு இஸ்லாத்தில் இருக்கிற பல கூட்டம் அது சரி என்று சொல்கிறது. தர்காவில் வழிபடலாம், அவுளியாவை கும்பிடலாம், அவுளியாக்களுக்கு இன்னென்ன பெரிய ஆற்றல்லாம் இருக்கிறது, இன்னென்ன அதுக்கு ஆதாரம், இந்த வசனத்தை பாருங்கள், இந்த ஹதீஸை பாருங்கள் என்று சொல்லி மக்கள்கிட்ட வந்து அந்த தர்காவுக்கு ஆள் பிடிக்கிற அளவுக்கு, நியாயப்படுத்துகிற அளவுக்கு செல்கிறார்கள். அப்போ இந்த தர்காவுடைய வழிபாட்டை நியாயப்படுத்துவதற்காக
என்னென்ன வாதங்கள் வைக்கிறார்கள், அது எப்படியெல்லாம் தவறாக இருக்கிறது, அதை முறியடிக்கிற விதமாக அல்லாஹ் என்னென்ன வாதங்களை எல்லாம் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான் என்பதை இன்ஷா அல்லாஹ் முதல் தவறான வாதமாக எடுத்துக்கொண்டு நாளைய தினத்திலிருந்து இது பற்றி நம்ம பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.